ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் 14 வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து நம்ம எழுதிட்டு வந்திருப்போம். ஸோ, அதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணி எழுதிட்டு வந்த நமக்கு, அந்த 100 கேள்வி எப்படி இருந்ததுன்னா, நம்ம எதிர்பார்த்ததையும் தாண்டி ரொம்பவே கடினமாவும், ஏமாற்றத்துடன் தான் இருந்தது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாமையும் நம்ம வந்து அதாவது ஸ்கோரிங்கா இருக்கக்கூடிய அந்த தமிழ் நம்ம வந்து கடந்த எக்ஸாம் வந்து பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இந்த ஜென்ரல் தமிழ்ல வந்து புது புது விஷயங்கள வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிற ஒவ்வொரு சோர்ஸும் மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக்லயும் பிளஸ் ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா 6த் டூ 10த் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே வருஷம் நடந்த குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து நியூ புக்ல, ஓல்டு புக்குன்னு பார்க்கும்போது 6த் டூ 12த் வரைக்குமே கேட்டிருந்தாங்க. அதே குரூப் 4 இப்போ நடந்த குரூப் 4ல 2024ல தமிழ்ல நியூ புக்கு, அப்புறம் ஓல்டு வந்து 6த் டூ 12த் ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழ். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் கவர் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நியூ, ஓல்டு, சிறப்பு தமிழ் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இந்த மாதிரி நெறைய ஒரு விஷயங்கள்லேருந்து அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இத வந்து அணுகுறதுல வந்து நமக்கான ஸ்டூடண்ட்ஸ் அது நம்ம சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கணம் சில கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வாட் இஸ் வாட்ன்னு போடுற மாதிரி கிடையாது. சம்திங் கொஞ்சம் அதிலயுமே ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரியான சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இலக்கணங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பகுதி வைஸா பிரிக்கணும். இலக்கியமா இருக்கட்டும், உரைநடை, இலக்கணம் எல்லா பகுதிகள்லயுமே உங்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த பர்ட்டிகுலரா இந்த குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலுமே ஒரு 80லேருந்து 90 கேள்விகள் மட்டும் தான் இந்த குரூப் 2லேருந்து போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்னுடைய யூகத்தில சொல்றேன். ஸோ கேட்ட வரைக்குமே எல்லாருமே அவ்வளோதான் சொல்றாங்க. ஸோ இனிமே அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் ஃப்ரெஷரா இருக்கீங்க. இல்ல இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்கே வந்து நீங்க பிகினரா இருக்க போறீங்கன்னா, ஸோ ஜென்ரல் தமிழ நீங்க சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் தமிழ வந்து நீங்க இனிமே எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ஒரு இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ பொறுத்தவரைக்கும், நீங்க 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நியூ புக் வந்து ஃபுல்லாவே அட்ட டூ அட்ட அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா படிச்சிரணும். அதே வந்து அதே நியூ புக்ல 11த், 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்வாங்க, சிலபஸ் பேஸ்டு கவர் பண்ணா போதும் அப்டின்னுவாங்க. ஆனா, அந்த ஒரு இதில தான் இந்த குரூப் 2ல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பிலிருந்து. அதாவது பார்த்தீங்கன்னா, அது வந்து சிலபஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இருந்தாலுமே 11த், 12த்ல ஐ மீன் அது பர்ட்டிகுலரா 11த்ல ஆனந்தநங்கர் நாட்குறிப்பு இருக்கு. அதில அந்த பாக்ஸ் கன்டென்ட்லேருந்து நமக்கு வந்து கேள்வி வந்துச்சு. ஸோ, அதனால 11த், 12த் நியூ புக்குமே நீங்க அட்ட டூ அட்ட படிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் ஆயிடுச்சு. ஸோ, அடுத்தது ஓல்டு புக் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 6த் டூ 10த்ல சிலபஸ் பேஸ் அது வந்து படிங்க. 11த், 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பேஸ்டு இருக்கிற இலக்கியம், இலக்கணம், உரைநடை எல்லாமே படிக்கணும். சிலபஸ் பேஸ்ல இருக்கிற அத்துணையுமே புக் பேக்ல இருக்கிற சிலபஸ் பேஸ்டு ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, அதையுமே சேர்த்தி வந்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிறப்பு தமிழ் படிக்கிறது இனிமே நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது சிறப்பு தமிழ் படிக்கணுங்கிறது இப்போ கம்பல்ஷன். ப்ளஸ் அது தமிழ்ல சிலபஸ்ல படிக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு எப்படி ஒரு நியூ புக் படிக்கிறோமோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோட இனிமேல் தமிழுடைய சிறப்பு தமிழ வந்து நார்மலா படிக்கணும். அந்த மாரி டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுவுமே நம்ம படிக்கணுங்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த எக்ஸாம் மூலியமா. ஸோ, அதனால நீங்க 11த், 12த்ல சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னா, சிறப்பு தமிழ்ல எல்லாமே தான் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ, அத்தனை டாபிக்குமே எப்படி நீங்க நியூ புக்ல படிக்கிறீங்களோ, அதே போல நீங்க சிறப்பு தமிழும் படிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா வரப்போற ஒரு ஐ மீன் குரூப் 4 வந்து நான் கிராக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ தமிழ வந்து எப்படி ஃபுல்லா கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாகட்டும், ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க படிக்க பழகுங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாவே, நிச்சயமா அடுத்த தமிழ் ஐ மீன் ஜென்ரல் தமிழ வந்து அணுகுறதுக்கு ஒரு எளிமையான முறையா இருக்கும். இன்னுமே நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் கீ போட்ட உடனே, ஸோ அத பேஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த டாபிக்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தியான டீட்டெயில்டான வீடியோ அஃபிஷியல் கீ வந்தோடனே நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.